அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. தைப்பூசம் கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் கடுமையான விரதம் இருந்து முருகனுக்காக அசைவம் சாப்பிடாம இத்தனை நாள் இருந்து நம்ம முருகனுக்காக இந்த 48 நாள் ஒதுக்கின விரதம் இன்னையோட முடியுது. நான் சொல்லி இந்த 11, 12 வரைக்கும் இருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தைப்பூசம். இன்றைக்கி பௌர்ணமி. இப்போ தான் பௌர்ணமி தியானத்தை முடித்தேன். திருச்செந்தூர் பௌர்ணமியில் கடற்கரை ஓரமாக இருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லோரும் நிறைவேறணுன்ட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ இந்த காலையில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, காலங்காலமாக முருகனுக்காக 48 நாள் விரதம் இருக்கிறவங்க 42 நாள் விரதம் இருந்து அது நடந்து முருகனுக்கு நன்றி சொல்ல வந்தாங்க, அவங்களுக்காக கிடையாது. இந்த புதுசாக வாழ்க்கையில் முதல் தடவையாக முருகனுக்காக 48 நாள் இருந்திருப்பீங்கல்ல, அவங்களுக்காக இந்த காணொலி. என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் முருகரையே கும்பிடாமல் முருகன் மேலே ஒரு பற்றாகி முருகர் மேலே ஒரு காதலாகி முருகருக்காக ஒரு 48 நாள் விரதம் இருக்குன்னு நினச்சி இருந்திருப்பீங்க. அந்த விரதமும் முடிஞ்சிருக்கும். இந்த 48 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு இனிமேல் தான் ஆட்டமேன்ற மாதிரி இதுக்கப்புறம் தான் நீங்கள் முருகனை ஒவ்வொரு இடத்துலையும் உணர்வீங்க பாருங்கள். அது உங்களுக்கு புதுசாக தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேறு. முருகனுக்காக முதல் 48 நாள் இருந்து இந்த 48 நாளில் என்றைக்கா ஒரு நாள் முருகர் உங்களுக்கு உணர்த்திருப்பார், முருகர் காட்சி கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் உங்கள் ஆயுள் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் துன்பப்படும் போது இந்த 48 நாள் விரதம் அந்த முருக சக்தி உங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு வாட்டி முருகர் பேர்லையோ இல்லை முருகர் சம்மந்தமான ஆட்களையோ அனுப்பிட்டே இருங்க. இதை உணர்வீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த காணொலி. எனக்கு எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்ன முருக பக்தர்களை விட நான் விரதம் இருந்தேன் நடக்கலைன்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிற முருக பக்தர்கள் நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன். அதுவும் முருகர் கொடுத்த உத்தரவு தான். ஏன் நடக்கலை, எதனால் நடக்கலைன்ற ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஊழ்வினை கர்மவினை தான். யாருமே வருத்தப்படாதீங்க, யாருமே ஆதங்கப்படாதீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். முருகப்பெருமான் நடத்துவார். தைப்பூசம் உலகம் ஃபுல்லாக எல்லா முருகர் கோயிலையும் கூட்டம். இன்றைக்கி வடப்பள்ளி கோயிலெலாம் உள்ளே போகவே முடியல. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நிறைய முருக பக்தர்களை சந்தித்தேன் காலையில் வடப்பள்ளி கோவிலில். பெரிய சந்தோஷம். அதே மாதிரி முருக பக்தர்கள் ஆங்காங்கே இருக்கிற தெய்வ குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். முருகர் தியானத்தில் உத்தரவு கொடுத்து புடவை எடுத்து கொடுக்க சொன்னேன் இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு. அதுவும் நிறைய பேர் அமைச்சிருந்தீங்க. எல்லா முருக பக்தரும் கோடான கோடி நன்றிகள். முருகர் முன்னாடி இந்த முருக பக்தர் சிறந்தவர், அந்த முருக பக்தர் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரே தகுதி உடையவர்னா முருகர் முன்னாடி. அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஒரு சில பேருக்கு சாமி பார்க்கறது உடனே கிடைச்சிருது, ஒரு சில பேர் கிடைக்கலன்ற வருத்தப்படாதீங்க. விரைவில் முருகன் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார். இப்போ என்ன சூழ்நிலை இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில் ஒரு படி கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்தில் முருகர் உயர்த்துவார். நம்புங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.